சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிளாங்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் விவசாயத்தை காப்பதற்கு புதிய வழியை கண்டுபிடித்து அசத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு உழவர்களுக்கு ஏற்ற நாள்னே இது சொல்லலாம். ஏன்னா கோடை விவசாயத்திற்கு விவசாயிகள் தங்கள் பகுதியில் இன்று தான் உழவை மேற்கொள்வாங்க. வயலில் பொங்கல் வச்சு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி உழவை மேற்கொள்வாங்க. தற்போது நம்ம ஏன் இந்த இடத்துல இந்த செய்தியை பதிவு பண்ணுறோம்னா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிளங்காட்டூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஏக்கருக்கு மேலே கருவேல மரங்கள் தான். விவசாயமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பகுதி இருந்து வருகிறது. ஆனால் அதுல எல்லாம் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற விதமாக வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு துபாய் காந்தின் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த வேலையிலலாம் விட்டுட்டு தற்போது இங்கே இருக்கிற அனைத்து கருவேல் மரங்கள் இருக்கிற மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கரை வாங்கி. சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அதெல்லாம் சுத்தம் பண்ணி கடுமையாக உழைச்சி பண்ணைக்குட்டை அமைச்சு அந்த பண்ணைக்குட்டையை சுற்றி பனங்கன்றுகளை வச்சு ஒரு புதுவிதமான முயற்சியின் மூலம் விவசாயம் மேற்கொண்டு வருகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பல விவசாயிகள் சோளம், நெல், கரும்பு, வாழை ஒன்றுமே விளையாத மண்ணை பார்த்தீங்கன்னா பொன் விளையிற பூமியாக மாற்றிருக்காரு. பெரும்பாலான இப்பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை கைவிட்டுட்டு வெளிநாட்டுகளில் போய் வேலை போய் தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அங்கே போய் கொத்தடிமையாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு இங்கே ஒரு முதலாளி ஒரு விவசாயத்தை மேற்கொண்டு இருக்காரு. அப்படிப்பட்ட விவசாயி நம்ம கூட இருக்காரு. ஐயா வணக்கம். இந்த பண்ணைக்குட்டை அமைச்சு சுத்தி பனங்கன்றுகளை சுத்தி வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு விவசாயத்தை நீங்க பண்ணீங்க, அதை பத்தி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பேர் துபாய் காந்தி. நான் துபாயில் 28 வருஷமாக நான் வேலை செஞ்சேன். என்னுடைய இந்த சிந்தனை எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வேலை செஞ்சதுக்கு அருகாமையில் உள்ள பெரிய ஒரு கிளீனிங் பிளான்ட், வாட்டர், அதாவது ரெயின்ஸ் வாட்டர் பிளான்ட், பயங்கரமான ஒரு பிளான்ட் இருக்குது ஷார்ஜாவில். துபாயில் இருக்குது. 2 பிளான்ட்டுமே நாங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல பாப்பை அந்த தண்ணியெல்லாம் கொண்டு சுத்தம் பண்ணி அந்த சாக்கடை தண்ணியில் தான் விளைய வச்சு விவசாயிகள் பாலைவனத்தில் அருமையாக பண்ணுறாங்க. இதை நம்ம விவசாய குடும்பத்திலேருந்து நம்ம பிறந்து வந்ததுனால இதை எப்போவுமே யோசிப்பேன். நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ நிலங்கள் இருக்குது, நம்ம பகுதியில் இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு தான் அதோட அங்கே சுற்றி பார்த்தா எதுவுமே விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு மழை பெஞ்சப்போ நான் இங்கே வந்திருந்தப்போ மழை பெஞ்சது. அந்த மழை தண்ணி எங்கெல்லாம் போகுது, எப்படி போகுது, என்ன பண்ணுறான்னு யோசிச்சு பார்த்துட்டு இந்த இடத்த பூரா விலைக்கு வாங்கி ஒரு 15 ஏக்கரை அகழி வெட்டினேன் முதல்ல. அப்புறம் 2வது பண்ணைக்குட்டியை வெட்டினேன். தண்ணியை சேர்த்து வச்சேன். தண்ணியை சேர்த்து வச்ச உடனே ஒரு வருஷம் தண்ணி நின்றுச்சு. அப்போ இந்த தண்ணியை என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது விவசாயம் பண்ணலாம்னு தோணுச்சு. அப்போ விவசாயத்தை ஆரம்பித்து முதல்ல சிறுதானியம் போட்டேன். முதல்ல குருதாளி, கம்பு, சோளம், இந்த மாதிரி கீரை வகைகள் போட்டேன். நல்ல ஒரு விவசாயம், நல்ல மகசூலாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நெல் போட்டால் வருமானம் அக்ரியில் அப்போ கேட்கும்போது மண்ணு கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்குது அப்படின்னாங்க. மறுபடியும் ஆடு, மாடு, கிட மாடுகளை கொண்டாந்து 2000 3000 மாடுகளில் ஒரு நாளைக்கு 4000 ரூபா ஒரு நைட்டு படுத்து கிடந்தா 800 மாடு அதை போட்டு அடைய போட்டு மறுபடியும் உழுது மறுபடியும் விவசாயம் பண்ணி நெல் ஒரு 200 மூடை இந்த இதிலே வந்திருக்கு. அதனுடைய ஆதாரங்கள் புறமே என்கிட்ட இருக்குது. டிஎன்சியில் போட்டு கவர்மெண்ட்லேயே கொடுத்து விற்றுருக்கேன். அதனால் இந்த பண்ணைக்குட்டை இது மாதிரி மீடியாவில் எல்லோரும் விவசாயத்துறையில் பார்த்துட்டு இந்த மாதிரி டிவியில் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இது எப்படி வந்துச்சு, எப்படி பண்ணினேன்னு. இந்த மாதிரி பண்ணுனா இந்த மாதிரி நல்லா இருக்கும், விவசாயத்தை ரொம்ப பெருசாக மேன்மைப்படுத்தலாம், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற காட்டிலையும் குடும்ப குட்டியில் விட்டுட்டு நம்ம இடத்துக்கள் இந்த மாதிரி 10 ஏக்கர் 5 ஏக்கர் நம்ம இதை சுத்தம் பண்ணுறதும், இந்த மாதிரி ஒரு ஏரியிலையும் மாறுநாட்டு கம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா மாறுநாட்டு கம்மா ஃபுல்லாக தண்ணி நிறையும். அப்படியே அதில் சிறுதானியத்தை போயிட்டு வருவாங்க. அது மாதிரி எல்லாரும் பண்ணினோம்னா சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஐயா சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயமே வெளிநாடு போகாமல் எல்லார்ட்டையும் இருக்கிற நிலங்களில் இந்த மாதிரி பண்படுத்தி பண்ணைக்குட்டைகள் அமைத்து பனைங்கன்றுகளை வைத்து விவசாயம் பண்ணும் பட்சத்தில் எல்லாருமே விவசாயம் பண்ணி சொந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு முதலாளியாகவோ நல்ல செழிப்பாக வாழலாம்னு சொல்லிடுறாரு. இவருடைய விவசாயத்திற்கு பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே பாராட்டுகளை தெரிவித்து வருகிறாங்க. துபாயிலிருந்து இங்கே ஒரு விவசாயம் பண்ணுறது இப்பகுதியில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்குது. தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.